கருப்பசாமி மறுபடியும் கணக்கம்பாளையம் போயிடுச்சுப்பா. அப்படியே ஒத்த குதிரை போய் கணக்கம்பாளையம் போயிட்டேன். கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். வரும்போது எப்படி வந்த? முடியல. இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல. போய் காலையில் வந்துட்டு ஓடு. உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்துறப்போ. சரிப்பா, அப்படியா? சரி, இந்த குடி, இன்னும் முன்னாடி வா. சரிப்பா, உனக்கு சரியாக சரியாக உனக்கு யார் என்ன பண்ணி வச்சிருந்தாலும் திரும்பி அவனுக்கே போயிடும். உன் கண்ணில் தண்ணி வரக்கூடாது, அந்த மாதிரி ஆள்தான். அப்படின்னா உனக்கு வெளியிலேருந்து ஆள் யாரும் வரல, அதனால உள்ளில் தான் ஆள் இருக்கு. அதனால நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து உடம்புல எந்த பிரச்சனையும் கருப்பை காப்பாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதனால நீ என்ன பண்ற, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டும் வாங்கிட்டு வா. நீ கேட்டதை போல வர்றதுக்குள்ள இன்னும் முக்கால்வாசி சரியாயிடும். அதே போல உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவான். ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். நாளைக்கு ஒன்றை நிலவாசப்படியில் பாங்கா வச்சுக்க. நீ கேட்டது போல நான் கருப்பசாமி உடல்நிலையை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால நம்ம நினைச்சது போல எனக்கு வேலை வேணும். அப்படி தண்டமான உனக்கு வேலை நீ கேட்ட வேலையே கிடைச்சிடும். அந்த மாதிரி உருவாக்கி தரேன். 108 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டுட்டு வா. சரியா? வரும்போது ஞாயிற்றுக்கிழமை நீ கேட்டதோட அடுத்த ஒரு 3 மாசத்துல அதுக்கு உண்டான வேலையை ஏற்பாடு பண்ணி உனக்கு கிடைச்சா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா, கிட்டவா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய், உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல மகளை எப்படியாவது சரி பண்ணிடணும். அதனால கருப்பசாமி உனக்கு வழக்கம் போல எல்லாத்தையும் போல சரி பண்ணி கொடுத்து நிம்மதியை உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். போய் காலைல விழுந்துட்டோம். அதனால ஆடு மாடுகளுக்கும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதான், அப்படித்தானே? அதனால 3 கனி கொடுத்துட்டு போறேன். ஒன்றை கொண்டு 4 அறுத்து போட்டுரு, தோட்டத்தை சுற்றி அறுத்து போட்டுரு. ஒன்றை குடிக்கிற தண்ணியில், மாடு கன்று குடிக்கிற தண்ணியில் புழிஞ்சு விட்டுரு. ஒன்றை நீ எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நீ கேட்டதோடய கருப்பசாமி ஆடு மாடுகளுக்கு நாளையிலேருந்து கருப்பை கூட வந்துடுறேன். உன் மகளுக்கும் சித்திரை 5ஆம் தேதி வர்றதுக்குள்ளே முழுசு அதுலேருந்து வெளியில் வந்துடுவான். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பை கூடவே வந்துடுறோம். இந்தா இதை மட்டும் நீ தனியாக உன்னோட தாய்க்கு கொடுத்துரு. தனியாக பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு முழுசு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார், கண்டிப்பாக சரியாயிடுவா. அதுக்குண்டான வழி அமைச்சு கொடுக்குறப்போ உனக்கு சகோதரி சரியாகிறதுக்குள்ள அவனுக்கு அங்கே பிரச்சனை வந்துடும். இப்போ ஓரளவுக்கு மாற்றி அமைச்சிருக்கேன். உன்னை முழுசும் உனக்கு வெளியில் ரெடியாகி வரும்போது அவளுக்கு பிரச்சனை நான் கொடுத்துறேன். கூட வரம்போ கண்ணு முன்னாடி நீ காட்டுறப்போ. அந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் சரிப்பா. மருமகளுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்ப்பா. அதனால கருப்பசாமி இப்போ மகனோட சேர்ந்து வாழ்றது இல்லை. அதனால தண்டனை கொடுத்து அவள் வேலையை நிப்பாட்டினாத்தான் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நீ என்ன கேட்டிருந்த. அதனால கருப்பசாமி அவளுக்கு தக்க தண்டனை கொடுத்து வேலையிலேருந்து இப்போ ரிசைன் பண்ணியாச்சு. தண்டனை கொடுத்தனா கொடுக்கலையா? கொடுத்தாச்சு. அதனால இப்போ வேலைக்கு அவள் போறது இல்லை. அதனால இப்போ உனக்கு மனசுக்கு திருப்தியா? திருப்தி. போய் காலைல வந்துட்டோம். நான் தண்டமான சொன்னேன், மாசி கடைசி ஆகிறதுக்குள்ள அவளுக்கு தண்டனை கொடுத்துட்றேன். அவள் வேலைக்கு போகிற திமுறையில் தானே அவள் ஆடிட்டு இருந்தா, அப்படி தானே? அதனால நான் கருப்பசாமி அவளுக்கு தண்டனையை கொடுத்து உட்கார வச்சிருவான் அப்படின்னு உட்கார வச்சிருக்கேன். அதனால இப்போ மகன் ஒரு குளறுபடி பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கான். அதனால இப்போ அவன் வேணாம், வேற ஆளை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி இருக்கான். இப்போ இவளோடவே சேர்ந்து வாழ வச்சிடலாம். சரியா? கிட்டவா, உன்னோட ஆசை அதுதானே? அதனால இவளோடவே சேர்ந்து வாழ வச்சு அதனாலதான் வேலையை பிடிங்கி வச்சிருக்கேன். சரியா? அதனால நீ எதிர்பார்க்குற மாதிரி வேற ஒருத்தன் கூட பேசுற மாதிரிலாம் அவன் எதுவும் கிடையாது. அதனால வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கிற ஒருத்தான். அதனால இப்போ அவளை மொண்டி கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கேன். அதனால அவள் சரியாகிறதுக்குள்ள அவளே வழியை கூப்பிட்டுருவான். அதனால இப்போ சம்மந்தியை கூப்பிட வச்சேன். அவன் என்ன சொன்னான், பேசி கூட்டிட்டு போயிரு. அதனாலதான் முதல்ல அவளையும் மொண்டி கட்டி போட்டிருக்கேன். அதனால சமாதானம் பண்ணி உனக்கு அடுத்த 5 மாசத்துக்குள்ள சமாதானம் பண்ணி உன்னோட இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு வந்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. உன்னோட எண்ணம் போலயே அவளை சேர்த்தி வாழ வச்சிடறப்பா. சரியா? கிட்டவா. அதனால வேற வாழ்க்கைக்குள்ள உன் மகனுக்கு எதுவும் எங்கள் அண்ணுக்கு தெரியல. அதனால அவனோடவே சேர்ந்து வாழ வச்சிடறேன். சரியா? இந்த கனியை மட்டும் உள்ளுக்கு சாப்பிட்றதுல புரிஞ்சு விட்டணும். உன் குடும்பத்துக்குள்ள எல்லாரும் சாப்பிடணும். அதில் உன் மகனும் சாப்பிடணும். நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். ஒன்றை நீ பாங்கா வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் 4 மூளைக்கு உன்னோட எல்லையில் அறுத்து போட்டு கூட வரம்போ. சரிப்பா.
கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் வச்சுப்பா, தாராபுரம். அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை சுத்தி பார்த்தம்பா. சுத்தி பார்த்ததுல அந்த தாய்க்கு உடல்நல சரியில்லைன்னு வந்தேன். இப்போ எப்படி இப்போ இருக்கா? பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் நஞ்சம் பேசுறதா இருக்க தவிர பெருசா ஒரு மாற்ற பிரச்சனை எதுவும் இல்லை. அதனால உனக்கு முழுசும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? போய் காலைல வந்துட்டுவான். அதனால முதலாவது கேள்வி அது முடிஞ்சிச்சு. இரண்டாவது கேள்வி நம்ம தொழில். அதனால கருப்பசாமி கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி நல்லபடியாக நமக்கு மெக்கானிக்கல் தொழில், என்ன தொழில் பண்ற? மெக்கானிக்கல். அதில் நல்ல தொழில் விரிவாக்கம் பண்ணி நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு அதில் உனக்கு இன்னும் மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்தா போதும்ல. கருப்பை நான் கூட வரவா. இதை தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க. இதை 3 கனியை உன்னோட தாய்க்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வை. நான் கருப்பை உண்ணமும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த வாரத்தில் என்ன வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பத்தில் குருமந்தூர் வச்சுப்பா. இந்த டைமாவது எப்படியாவது ஒரு கொஞ்சம் கரை சேர்த்திடுவியா? அப்படித்தான்றாமான. அதனால கண்டிப்பாக கரை சேர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குடாமான. இதுலேயும் அதில் கொஞ்சம் குளறுபடி மார்க் வந்து கம்மியாக வர மாதிரி எங்கள் அண்ணுக்கு தெரியுது. இருந்தாலும் கருப்பசாமி ஒரு படி ஏற்றி விட்டுறேன். சரியா? அதில் எந்த வித மாற்றம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி நினச்சது போலயே ஒரு வாய்ப்பு உனக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடும். நான் கருப்பை கூடவே வந்துடுறப்போ ரிசல்ட் வந்தது என்கிட்ட வந்து சொல்லிட்டு போ. சரியா? கண்டிப்பாக நான் கூடவே இருக்கிறப்போ என்னை வேண்டிட்டு மறுபடியும் 18 டைம் சுற்றணும். ஏற்கனவே சுற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? மறுபடியும் என் சகோதரன் 18 டைம் சுற்றிட்டு அப்புறம் போக சொல்கிறேன். சுற்றிட்டு அப்புறம் போகலாம். கருப்பசாமி மறுபடி பழைய கோட்டை வச்சுப்பா. ஒரு சைடே வலிக்குதாப்பா. நான் வலி இன்னைக்கே நிப்பாட்டிடவா. கிட்ட வரணும்னா இந்த இதை குடி. என் படி தாண்டும் போதே வலி கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆயிரும். 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. முழுசு நான் கருப்பேன் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? உன்னோட இருப்பிடத்துல தான் இருக்கேன். அதனால நம்ம பேரனுக்கு எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு எதுவுமே கரெக்டான செட் ஆகல. அப்படித்தானே? அதனால சித்திரை 8ஆம் தேதி வர்றதுக்குள்ள நீ கேட்டதோட பொண்ணு அமையும். அதுவும் நல்ல பிள்ளையா உனக்கு நான் அமைகிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்போ வந்ததெல்லாம் கொஞ்சம் சரியில்லை. அதனால தான் நானே விட்டு பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு ஒன்று வந்திருக்குது பார்த்தியா? அந்த மாதிரி இல்லாமல் நல்லபடியாக கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. நான் கருப்பை கூடவே வந்துடுறப்போ அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டதோட உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வரும்போது உனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனை எதுவும் இருக்காது. மகனுக்கா நான் கொடுக்குற கனி கொடுக்க முடியுமா? இந்தா இதை சாப்பிட சொல்லிடு. இந்த அடையாளம் வச்சுக்க. சரியா? பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. ஒன்றா கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீ தான் கூட இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி இருப்பிடத்துல பாங்கா தொழில் செய்கிற இடத்துல வச்சிடணும். ஏதாரமும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி நிலுவையில் நிற்கிறது எல்லாமே உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து எல்லாரும் போல உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அப்படியா? அது சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அம்மாவாசை வர்றதுக்குள்ள நீ அதை எதிர்பார்த்துடலாம். நான் அந்த மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்ன வந்து பாருப்பா. அப்படியா? நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் குடிக்கிறத நிப்பாட்டணும். முதல் விஷயம் கணவருக்கு குடிக்கிறத நிப்பாட்டணும். அப்படித்தானே? அதனால கருப்பசாமி தேவையில்லாத ஒரு சிக்கல்ல எல்லாம் மாற்ற மாதிரிலாம் என் கண்ணுக்கு தென்படுது. எந்த சிக்கல் இல்லாமல் குடிக்கிறத நிப்பாட்டணும். நிப்பாட்டி கொடுத்து நம்மளும் 4 பேர்த்து போல நல்லபடியாக வாழணும். அப்படித்தானே? அதே போல கருப்பசாமிக்கு வாழ வச்சு கொடுத்துட்ற மாதிரி நீ என்ன பண்ணுற அப்படின்னா இன்னும் 6 மாத காலத்துக்கு நேரம் சரியில்லை. சரியா? இந்த மாசி முடிஞ்சு பங்குனி பிறக்கிறதுக்கு வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுலேருந்து பங்குனி 3ஆம் தேதியிலேருந்து உனக்கு படிப்படி அவனே குறைச்சிருவேன். சரியா? அப்போ அந்த 6 மாதத்துக்குள்ளே முழுசாக அதுலேருந்து வெளியில் வந்து நம்மளுக்கு 4 காசு சம்பாரித்து கொடுத்து நல்லபடியாக கடனையும் கட்டி சந்தோஷமாக நமக்கு உன்னை வாழ வச்சா போதுமா? அதைத்தப்ப நானும் சொல்கிறேன். பங்குனி பிறக்கட்டும். ஒரு 2ஆம் தேதி வர்றதுக்குள்ளே அதில் எல்லாமே குளறுபடி பல புது புது சிக்கல் சிக்கியிருக்கா அப்படின்னு உனக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கேன். சரியா? அதனால் கருப்பசாமி உனக்கு அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்து நல்ல முறையாக வாழ வச்சு எல்லாரும் போல கருப்பை நல்லபடியாக வாழ வச்சா போதுமான்னு உனக்கு கேட்டிருக்கேன். போதும்ல. போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே நல்லபடியாக இந்த மாதம் விட்டு கிட்டவா.
இந்த மாதம் விட்டு பங்குனி 2ஆம் தேதி பிறக்கட்டும். அதுலேருந்து அதுக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து அந்த தடமே இல்லாத அளவுக்கு உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை கூடயே வரம்போ அம்மாவாசைக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கி வந்துடும். கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி எனக்கு கம்பெனி நல்லா ஓடணும், நல்லபடியாக கடனை கட்டணும், கருப்பசாமி தான் பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி தரணும். அப்படித்தாப்பா? அதனால் கருப்பசாமி நாளையிலிருந்து நம்ம எதிர்பார்த்தது போல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் ஆளுகளையும் எச்சு பண்ணி ஆர்டரும் எச்சு பண்ணி கடனையும் நல்லபடியாக கட்டி நீ எதிர்பார்த்தது போல் நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன், போய் காலைல வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு நீ என்னை வந்து பாருப்பா. அதே போல் கருப்பசாமி உனக்கு நாளையிலேருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி அமைச்சு தர. ஒரு 30 நாளைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். 30 நாளைக்கு மேலே நீ எதிர்பார்த்தது போலயே பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா. இதை தொழில் செய்கிற இடத்துல 4 பக்கம் அறுத்து போட்டுரு. சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நீ கேட்டது போல் நாளையிலேருந்து அதுக்கு உண்டான விலை கிடச்சிடும். 30 நாளில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்த்தது மேலே உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. கருப்பை நான் கூட வரம்போம். ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொன்னதை செஞ்சிடும். கருப்பசாமி மறுபடி துத்தேரி விளையம் முயற்சிப்பா. சரிப்பா. கருப்பசாமி உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். அதனால குடும்பத்தை போய் பார்த்ததுல குடிக்கிறத படிப்படியாக குணப்படுத்தி கொடுத்து குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நல்லபடியாக வாழணும். அதனால் இப்போ உனக்கு அழைப்பு வந்துருச்சு, வர சொல்லி கூப்பிட்டான். அதனால் போனாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அதனால் நான் கருப்பசாமி போனால் பிரச்சனை இல்லாமல் உனக்கு அமைச்சா போதுமா? இதை பாங்கா வச்சுக்க, என் சாம்பலை சேர்த்து வச்சுக்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீதான் கூட இருக்கணும் அப்படின்னு என் பேர சொல்லி நீ உன் சாம்பலை மட்டும் வச்சுட்டு நீ உன்னோட இருப்பிடத்துக்கு போ. ஒரு 3 மாத காலத்துக்குள்ள படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். இன்னொரு 10 நாளைக்கு சண்டை வரும். அதுக்கப்புறம் நீ கேட்டதை போல சண்டை இல்லாமல் உனக்கு நல்லபடியாக அமைச்சா போதும்ல. நான் கூட வரம்போம். அதை நான் பார்த்துக்கிறேன். அதுதான் என் ஜாம்பலை மட்டும் நீ வைக்கின்றிருக்க. கருப்பை கூட வரம்போம். அப்படியா? கருப்பசாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் வச்சுப்பா. மேட்டுப்பாளையம் முதல் ஒரு வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுச்சு. 2வது திருமணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அந்த திருமணம் நல்லபடியாக நடக்கணும். நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். நம்ம 2வது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதில் நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி இந்த பங்குனி முடிட்டும்ப்பா. பங்குனி முடிஞ்சு சித்திரையும் பிறக்கட்டும். சித்திரை கடைசி ஆகிறதுக்குள்ளே உங்கள் அண்ணுக்கு காட்டுறேன். அதில் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு படியேற்றி உன்னி வர்றது பக்கபலமாக எந்த பிரச்சனை இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு வா. அது நம்ம இதுலேயே வேணுமா? சித்திரை கடைசி பங்குனி முதலுக்குள்ளே உனக்கு ஒன்று கண்ணுக்கு காட்டுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஐப்பசியில் இந்த 2 தருணத்தில் ஆக மொத்தம் நம்ம இதுலேயே உனக்கு பிடிச்சி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள தாண்டாமான, 51 மலை இல்லை. சரியா? கண்டிப்பாக நல்லா இருக்கு. அதுக்கு தான் 2 டைம் கொடுத்துருக்கேன். ஒன்று இந்த டைமில் சரியாக வரும்னா உனக்கு அமைச்சிடறேன். அது சரி வராது அப்படின்னா ஐப்பசி மாதத்துக்குள்ளே உனக்கு நான் நல்ல பிள்ளைய நானே தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். முதல்ல அதுதான் சரியில்லாமல் போயிடுச்சு. 2வதாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் தொலாவி பிடிச்சிடறேன். அதுக்கு முன்னாடி எது வந்தாலும் என்னை கேட்காம ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சரியா? கிட்டவா. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை பாங்கா வச்சுக்க. சரியா? வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துடும். கூட வரம்போ. வீடெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மகனே. அதனால் வந்தது தான் சரியில்லை. அதனால் அதுவும் முடிச்சு விட்டாச்சு. யாருக்கு? இந்த கனி கொடுக்குறேன். சாப்பாடு கொடுக்கலாம்ல. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல். ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜந்த ஒருப்பா. கருப்பசாமி மறுபடி வெள்ளாங்கோவில் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு ஒரு நல்லதாக பார்த்து ஒரு வரன் அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல மெச்சுற மாதிரி அமைச்சு கொடுக்கணும்ப்பா. அதே மாதிரி கருப்பசாமி படித்த படிப்புக்குண்டான வேலையும் வாங்கி கொடுத்து அதே போல் நீ கேட்டது போல் நல்ல வரனை உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்துருவேன். இப்போ தொலாவி பார்த்துட்டு இருக்கேன். அதனால் கருப்பசாமி அம்மாவாசனைக்கு உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு டைம் கொடுக்குறேன்.
அந்த டைமுக்குள்ள உனக்கு அமைச்சா போதுமாப்பா, நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறவா. எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கும். நான் அப்படி கொடுக்குறப்போ கூடவே வரம்போ அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடிப்பத்தில் பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் பிள்ளைங்க பசங்களோட வாழ்க்கை சரியில்லை, பிள்ளைங்க பசங்களோட வாழ்க்கை சரியில்லை, அதனால பூராமே அவையிலே தேர்ந்தெடுத்து முடிவெடுத்து பண்ணிட்டான். அதனால கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக அவைகளை வாழ வச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக வாழ வச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உன்னை வாழ வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருக்கிற காலங்கள் வரைக்கும் அடுத்தவங்க கை நீட்டி காசு கேட்காம நம்மளோட உழைப்பிலேயே சாப்பிடணும். கண்டிப்பாக நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால போய் காலைல வந்துட்டு வாப்பா, பார்த்துட்டு வந்துடுறேன் ஓடு. ஆமாப்பா, நீ எந்த முடிவு சொன்னாலும் சரி. அதனால கருப்பசாமி என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பச்சு எடுத்து எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு பொங்கல் கொண்டாந்து வை. சரியா? என் பேரை சொல்லி எனக்கு மாலை பாட்டல் சுட்டு வாங்கிட்டு வா. நீ கேட்டது போலயே உனக்கு சிக்கல் இல்லாமல் பசங்க பிள்ளைகளை அத்தனை பேர்த்தையும் நல்ல முறையாக வாழ வச்சுறேன். உனக்கு நிரந்தரமான தொழில் பொருளாதார பிரச்சனை இது எல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்து கருப்பசாமி உனக்கு மாற்றத்தை கொடுத்தா போதுமா? அதனால 18 வீடு மடிப்பச்சு எடுத்துருந்து பொங்க வச்சிரு. 18 நாள்ல இருந்து உனக்கு பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிச்சு அடுத்த 9 மாசம் முடியறதுக்குள்ள 4 பேரும் நல்லா இருப்பேன், நீயும் நல்லா இருப்ப. அப்படி இருந்தா போதும்ல? கருப்பம் கூடவே வரம்பா. இதை பாங்கா வச்சுக்க. நீ இதுல 2 பேரும் ஆளுக்கு பகுதி சாப்பிட்ரு. இதுல ஆளுக்கு பகுதி 2 பேரும் சாப்பிட்ரு. இன்னையோட உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு நான் சொன்ன மாதிரி கொண்டாந்து பொங்க வச்சிரு. கூடவே வரம்போ கருப்பசாமி அதை கொண்டாந்து என் படியில் வச்சிரு. வாங்கிட்டு வர்றத அப்புறம் புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சிரு. கருப்பசாமி மறுபடி ஒத்த குதிரை வச்சுப்பா. வர்ற ஆடி அமாவாசை வரைக்கும் உன் வீட்டில் பேசலாம். ஆடி அமாவாசை வரைக்கும் யாரையும் எதுலையும் காதில் போட்டுக்க வேணாம். வேலை தொழில் அமைச்சு கொடுத்துறேன். சரியிடமான கையில் 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நிரந்தரமான தொழில் இப்போதைக்கு தற்காலிகமாக அமைச்சு கொடுக்குறேன். அது போக நீ நினச்சது போலயே கவர்மெண்ட்டில் உள்ள நுழைஞ்சு வேலை கிடச்சிருமா? கண்டிப்பாக கருப்பசாமிக்கு வாங்கி கொடுத்துறேன். சரியா? ஆனால் நான் சொன்னவர்கள் நடக்கணும். அப்படி இருந்த அப்படின்னா நீ கேட்டது போலயே உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துறேன். உனக்கு இடம் அதுவும் ஆடி மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல தீர்வு கிடச்சிடும். வீடும் வாங்கி கொடுத்துறேன். 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி தரேன். அதுக்கப்புறம் உன்னோட தாயின் தகப்பனை 2 பேர்த்து பக்கமும் போகிறதா வேணாமா அப்புறம் முடிவு பண்ணுவோம். சரியா? இப்போ நீ திருமணம் பண்ணி வருஷம் எவ்வளவு? 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னமே சீராட்டு தெரியல அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால 2 பேர்த்துக்கு யாரும் 2 பேர்த்து வீட்டையும் கூப்பிட்டா ஏன் கூப்பிட்டுன்னு கேட்க வேணாம். போகலை அப்படின்னா ஏன் போகலின்னு கேட்க வேணாம். வேலை, 2வது வருமானம், 3வது 4 பேர்த்து போல் உனக்கு வீட்டையும் அமைச்சு 4 பேர்த்து போல் நல்ல முறையாக வாழ வச்சுறேன். அதுக்கப்புறம் கருப்பசாமி நீ ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லா சொந்த பந்தமும் தேடி வந்துடும். போய் காலைல விட்டுவான். முழுசா இவ குடும்பத்தில் உன்னை நம்பலை. அதே போல் உன்னோட குடும்பத்தில் முழுசா அவளை நம்பலை. சரியா? என்னைக்கா இருந்தாலும் டெம்பரவரி தான் அப்படின்னு 2 பக்கமே ஒரு நல்ல முடிவு இல்லாமல் இருக்கேன். அப்போ அதுக்கு நம்ம எப்படி நடக்கணும்? போன 4 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு சொன்னேன், சாமி இப்படி ஆயிடுச்சு, சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு. உங்கள்கிட்ட நான் என்ன காசாக கேட்டேன்? எனக்கு பால் கூட எடுத்துகிட்டு போடாமானே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறேன்னு. 4 வருஷமாக இன்னும் பால் கூட எடுக்கிற நீ. அதனால் இந்த ஆடி அமாவாசைக்கு என்ன பண்ணுற? எனக்கு பால் கூட எடுக்கிற. ஆடி ஆவணி புரட்டாசி கார்த்திகை மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துறேன். சரியா? நிரந்தரமான வேலை. அதே மாதிரி ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே வீடு உனக்கு அலாட் ஆயிரும், வீடும் ஆயிரும். அதே மாதிரி உனக்கு கருப்பசாமி நல்ல முறையாக வாழ்ந்த அப்படின்னா 2 குடும்பத்திலையுமே நம்பி எல்லா சொந்த பந்தமும் வந்துடும். சரியா? அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் இங்கே வந்துடணும். இல்லை அப்போ வர முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். அதே போல் உனக்கு கொடுமை இல்லாமல், பொருளாதார நெருக்கடி இல்லாமல், நிம்மதியாக சண்டை இல்லாமல் நான் கருப்பை வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? இந்த இதுக்குத்தான் உனக்கு பிரச்சனை. அதனால் இதுக்கு இன்னையிலேருந்து பிரச்சனை வராது. எங்கே போனாலும் உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன், வேலையை கொடுத்துறேன். ஒரு 6 மாத காலத்துக்கு ஒரு டெம்பரவரி வேலை. சரியா? 6 மாதத்துக்கு அப்புறம் உனக்கு கவர்மெண்ட் வேலை கருப்பம் போட்டு கொடுத்துறேன். உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சுறேன்ப்பா. இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். அம்மாவாசைக்கு என்ன பாரு.
வரும்போது மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு கருப்பசாமி அந்த கேஸுக்கு ஒரு முடிவு பண்ணணும். அப்படித்தாப்பா. அதனால கருப்பசாமி அங்கே சண்டையை மூட்டி விடணும்னு பார்த்தா அண்ணனும் தம்பி சண்டை கட்டிட்டான். அப்படியாவது நமக்கு திருப்தியாக ஒரு தீர்ப்பு வரும்னு பார்த்தா அப்போ அதில் மட்டும் உஷாராக இருக்கான். அப்படித்தானே? அதனால கருப்பசாமி இன்னும் ஒரு 60 நாள் பொறுத்துக்க, அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா நாளைக்கு போய் கேட்குற. நாளைக்கு கேட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு பதில் சொல்லணும். ஆக மொத்தம் 2 மாசத்துல இதை முடிச்சு நம்ம பக்கம் கையெழுத்தாய் நம்ம பக்கம் வந்துடும். அப்படி அமைச்சா போதும்ல. போய் காலைல வந்துட்டு ஓடும். இந்த சித்தரைக்கு இதை பண்ணிடு. வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு கெடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுரும். சரியா? அதுக்குள்ள உனக்கு வசூல் ஃபைனான்ஸில் நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து உன் பிள்ளைகளையும் நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி 4 பேர்த்து போல் உனக்கு நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? கருப்பன் கூட வரணும். பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல எந்த ஊருப்பா? கும்பகோணம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததுல பெருஞ்சிக்கலாக இருக்குது. அப்படித்தாப்பா? சிக்கலாக இருக்கு இல்லையா? அதனால உடம்பு தொந்தரவை சரி பண்ணுவோம். அடுத்த குடும்பத்திலையும் சிக்கல் இல்லாமல் நல்ல முறையாக வாழ வச்சு எல்லாரும் போல நிம்மதியாக வாழ்ந்தா போதும் இல்லை? கிட்டவா இந்த இதை குடி. அடுத்த டைம் வரும்போது இதுல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். அஞ்சு நாளைக்கு 5 கனி கொடுக்குறேன். சரியா? அடுத்த வியாழக்கிழமை இன்னைக்கு வந்த மாதிரியே அடுத்த வியாழக்கிழமை என்கிட்ட வரணும். வரும்போது இப்போ நீ என்ன சொல்ற? நமக்கு என்னென்ன திரும்பி போச்சோ அத்தனையும் திரும்பி நம்மகிட்ட வந்துடும். சொன்னது புரிஞ்சுச்சா? அதனால உடம்பு தொந்தரவு சரி பண்ணி நம்ம சொந்த காலில் 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி நிம்மதியாக வாழ வச்சிடறோம்ப்பா. சரியா? இதை 5 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டி விட்டுறணும். கிட்டவா. இதை கொண்டு நிலவாசப்படியில் எனக்கு தாயின் தகப்பனா கூட இருக்கணும், கருப்பசாமி தான் கூட இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் அதை நிலவாசப்படியில் கட்டிடு. வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடும். நீ கேட்டது போலயே உனக்கு நல்லபடியாக உனக்கு உடம்பை ரெடி பண்ணி குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன்ப்பா. சரியா? அடுத்த வியாழக்கிழமை வரும்போதே இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லைப்பா, ஓரளவுக்கு பரவாயில்ல என்கிட்ட சொல்கிற அளவுக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன். கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி அதே போல கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததுல 3/4 வாசி வெளியில் போயிட்டேன். இன்னும் ஒரு 1/4 வாசி அந்த சித்தரை முடியணும். அதுக்குள்ளே அதை முழுசு சரி பண்ணிடுறேன். அதனால் இறுக்கமாக இருக்கிறதெல்லாம் எண்ணெயிலேருந்து உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அதே போல சகோதரியும் கூடத்தான் இருக்கா. அதனால் நீ இறங்கி செய்யலாம். அதே மாதிரி பக்கத்திலேயே உனக்கு நிரந்தரமான தொழில் அமைச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டுவான். பக்கத்திலேயே நிரந்தரமான தொழிலும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு எல்லாரும் போல உன் கஷ்டத்தை தீர்த்து நல்லபடியாக சகோதரனும் சகோதரியும் கூட இருக்க வச்சு உடம்புலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துறேன். கருப்பை நான் கூடவே வந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். கருப்பை கூடவே வரப்பா. அடுத்த வாரத்தில் வேலை பக்கத்திலே கிடச்சிரும்ப்பா. கருப்பசாமி மறுபடி குமாரவளையம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி அப்படியா? சரி, இந்த குடிப்பா. மருத்துவத்துக்கு நான் தான்ப்பா எம்பிபிஎஸ் டாக்டர். அப்படி இருக்கும்போது நீயா அங்கே போகலாம், இப்போ ரெடி ஆகிடுற, இங்கேயும் ரெடி ஆகிற, உடம்பு வீணாக போயிடும். அதனால் கருப்பசாமின்னு ஒரு 3 டைம் இதை வாங்கினீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற பிரச்சனை சரியாயிடும். அந்த மாதிரி அமைச்சா போதும்ல. போய் காலைல வந்துட்டு ஓடு. ஆடி அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து நீ படிக்கலாம். என்ன படிக்கிற? கையை கொண்டா. இதை இப்படி படிக்கணும். என்ன படிப்புன்னு தெரியுமில்ல? ஆடி அமாவாசைக்கு அடுத்த நாள் அதை படிச்சிரு. நீ கேட்டதை போல உனக்கு திருமணம். சரியா? கையை கொடுப்பா. அதனால் கேட்டதை போல உனக்கு திருமணம், கேட்டது போலயே உனக்கு நல்லபடியாக படிப்பு, அத்தனைக்கும் உனக்கு நல்லபடியாக கருப்பு அமைச்சா போதுமா? நீ கேட்டதோடு உனக்கு அமைச்சு கொடுத்து இது 2ம் என் திருவிழாவனுக்கு உனக்கு திருமணத்துக்கும் ஒரு தீர்ப்பு சொல்லிடுறேன். அந்த தீர்ப்பில் தைரியமாக இரு. அந்த தீர்ப்பில் கண்டிப்பாக தேடி உனக்கு வந்துடும். அதே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. உன் கூடவே நான் இப்போ வரம்போ இந்தா இதை 2 நாளைக்கு சாப்பிட்டு முழுசு சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்து உனக்கு டைம் நான் அமைப்பேன். அமைக்கும் போது என்னை வந்து பார்த்துட்டு கூட வரம்போ.
கருமசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடிப்பத்தில் மேட்டுப்பாளையம் வச்சுப்பா. அதனால கருமசாமி வாழ்க்கையில் நம்பிக்கை இதை ஏமாந்துருவோமா, இல்லை ஏமாற மாட்டோமா, இல்லை நம்ம காலம் இப்படியே போயிடுமா, இல்லை கொஞ்ச காலம் வந்து ஓரளவுக்கு நல்ல முறையாக வாழ்ந்துருவோமா, அப்படி தான்டாமான்னு. அதனால கருப்பசாமி நீ கேட்டது உன் சொல்படி கேட்க வச்சு நம்மளும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். உனக்கு மறைமுகமாக சொல்கிறேன், சந்தோஷம் பிரியமாக இருக்கணும். அதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி அமைச்சா போதுமா? நான் வேணுங்கிறத நான் செய்கிறேன், நான் வேணுங்கிறத செய்கிறேன். ஆனால் அதுக்குண்டான பலன் கிடைக்கலையே, அப்படிதான்டாமான. அதுபோல் நான் கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமா? போய் கால். நான் உனக்கு மறைமுகமாக சொல்கிறேன், அதனால் உனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படிங்கிறதுனால நானும் அப்படி விட்டுடலாம். அப்புறம் நீயும் பேசி நானும் பேசி அப்புறம் பப்ளிக்கில் வேற மாதிரி போயிடும். அப்படித்தானே? போய் காலையில் வந்துடுவான். இன்னும் 63 நாள் முன்னாடி வா. ஒரு 63 நாள் நீ எப்பவும் போல இப்போ பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு நான் சொல்லி முடிச்சிடறேன். 63 நாள் நாளையிலேருந்து நீ கேட்டது போல 63 நாள் முடிகிறதுக்குள்ள உன்னைய முழுசா நீ எப்படி புரிஞ்சு நடந்துக்கிறியோ அதே மாதிரி முழுசும் புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி நீ உன்னோட எதிர்பார்ப்பை எல்லாம் உனக்கு பூர்த்தி பண்ணி நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? கருப்பை நான் கூட வரவா? 2 நாளைக்கு கடனை பற்றி தான் கவலைப்படாதமானே. என்னோட இருப்பட வண்டி இல்லை, உனக்கு நான் கடனை கட்டி நிம்மதியாக வாழ வச்சிருக்கேன். 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, உன் குழப்பமெல்லாம் தீர்ந்துறேன். இதை கொண்டுட்டு போய் நீ இருக்கிற இடத்துல வச்சுக்க. நான் கருப்பன் இன்னைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். அதனால அடுத்த வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். கூடயே வரம்போ ஞாயிற்றுக்கிழமை வந்துடலாம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடிப்பத்தில் சேடர் வளையம் போயிடுச்சுப்பா. நீ பணத்தை யாரை கட்டுறாமானே கொடுத்த? அவன் இன்னைக்கு நாளைக்குன்னு அவன் டைம் ஓட்டுறானே, கரெக்டான பதிலும் வர மாட்டேது. அதனால நீ என்ன பண்ற, ஒன்று வாங்கி கொடு பட்டா, இல்லைன்னா என் பணத்தை கொடு அப்படின்னு நீ நாளைக்கே போய் பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள உனக்கு ஒன்று பட்டா வாங்கிக்கலாம், இல்லைன்னா அந்த பணத்தை வாங்கி கொடுத்து, அதே போல கருப்பசாமி இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள பட்டா ரெடி ஆயிடும். யாரோ ஒருத்தர் மூலியமாவது ஆயிரும். யார்கிட்ட? நீ அவங்ககிட்ட 2ல் 1 போய் பேசு, ஒன்று அவனே வாங்கி கொடுத்துருவான். அப்படி இல்லைன்னா திருப்பி வாங்கி உனக்கு நல்ல இடத்துல உனக்கு பட்டா நான் வாங்கி கொடுத்துறேன். தொழிலும் அதே இடத்துல நல்ல ஆர்டர் வர மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல கருப்பசாமி நிம்மதியை உனக்கு வாழ வச்சு பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டு வாப்பா. அதனால கருப்பசாமி நம்ம நினைச்சது போலயே நல்லபடியாக வாழ வச்சு உனக்கு கருப்பன் கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. சரியா? அதுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்குறேன்னு இருக்கேன். அதனால நீ இதெல்லாம் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு போ. இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி பாண்டிய நகர் வச்சுப்பா. அளவாக பேசுனா தானே கட்டு போட மாட்டேன். அளவுக்கு அதிகமாக பேசுனுங்கிறத கட்டு போட வச்சுருக்கேன். என்ன கட்டு போட்டிருக்கேன்? அதுக்கிட்ட அளவாக பேசணும், அளவாக குடிக்கணும், அளவாக சொன்னபடி கேட்கணும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வந்து அவனை திருத்தி கொடுத்து அவளை எல்லாரும் போல மதிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு, மனுஷனாக மதிக்கிற மாதிரி உருவாக்கி நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன். அதில் இன்னொரு ஆள் வேற குதிக்குது, அவனையும் நான் பார்த்துக்கிறேன். அதுவாக வீட்டில் வேற யார் இன்னொரு ஆள் சரியில்லையே, யார் வாயை கட்ட சொன்னேன்? அதையும் சரி பண்ணணும் மகளே. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி என்னோட சித்திரை திருவிழா வர்றதுக்குள்ளே எல்லாம் உனக்கு ஹோல்சேல் பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? போய் காலில் வந்துட்டு ஓடு. ஒன்றை பாங்கா வச்சுக்க, ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாம்பாரில் புரிஞ்சு விட்டு நான் கருப்பசாமி எல்லாம் படிப்படியே உனக்கு மாற்றி திருத்தி கொடுத்துறேன். கருப்பன் கூட வந்துடுறேன், வெயிட் பண்ணு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல எந்த ஒரு காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் நான் வந்து தப்பே செய்யலை, என்னை போய் கூப்பிட சொல்லிட்டேன் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு இல்லை, நீ போய் கூப்பிடாமலே வந்துட்டானா இல்லையா? உன் மருமக வந்துட்டல்ல. அதே போல கருப்பசாமி ஒரு இடத்துக்கு விசேஷத்துக்கு போனா அப்படின்னா அவமானப்படுத்திடுவேன். நான் படுத்தினாலா விடமாட்டேன் கருப்பேன் என்னைக்குமே. சரியா? தப்பு எங்கே நியாயம் எங்கேயும் எனக்கு தெரியும். அதனால் கருப்பசாமி நீ கேட்டது போல் எல்லாரும் முன்னாடி நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம், ஒரு லெவலில் இருக்கிறோம். அதனால் அசிங்கப்படாமல் நல்ல முறையாக மகனும் வாழணும், குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழணும். உன் கேள்வி அதுதானே? அதே போல் நம்ம அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன்.
நான் சொன்ன பிரகாரம் செஞ்சீங்கன்னா நீ எதிர்பார்த்த போல கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். போய் காலில் விழுந்துட்டு வைப்பான். அதனால் மருமக தான் வளைஞ்சி வரணும். நம்ம வளைஞ்சி என்னைக்கும் போகிறதுக்கு நான் கருப்பை விட மாட்டேன். ஏன்னா தப்பு அவகிட்ட இருக்குது கிட்டவா. அதனால் தொலாவி பிடிச்சி கல்யாணம் பண்ணியாச்சு. அதனால் நீ மறு வாழ்க்கைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால அவளைவே திருத்தி கொடுத்து சந்தோஷப்படியுமா மகனையும் மருமகளையும் வாழ வச்சு கொடுத்து குடும்பத்தில் வந்து மருமகளாக இல்லாமல் மகளாக கருப்பை மாற்றி கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கணவரையும் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை திருத்தி நிம்மதியாக யார் யார் இடைஞ்சலாக இருந்தாலும் எல்லாத்தையும் உனக்கு அனுப்பி விட்டுருவேன். அதே போல் கருப்பசாமி வியாபாரமும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். வேற என்ன? யாரு? அதையும் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்தேன். அடுத்த சொல்கிற தப்பு எங்கே நியாயம் எங்கேயும் நான் பார்ப்பேன். அதை மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி பணம் நமக்கு வந்து வரணும், இல்லாட்டி ஆள் வந்து வேலை செய்யணும். அதானே? அதையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அப்போ பணத்தை கொடுக்குற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இதை 4 பக்கம் எல்லையில் அறுத்து போட்டுரு. ஒன்றை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரி உள்ளுக்கு புழிஞ்சு விட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்க உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. அப்படியா? கனி கொடுக்க முடியுமா? நீ ஏதாவது ஒன்றில் ஜூஸில் போட்டு கொடுத்துரு. சும்மா ஒரு முழுங்கு குடித்தாலும் சரி, நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. எந்த ஊருப்பா? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். இதில் எம்ராய்டிங் சம்மந்தப்பட்ட தொழில். அதனால் கருப்பசாமி தொழிலில் ஆன முன்னேற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி என் பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு நாளைக்கு என்னை வந்து பாருப்பா. நீ கேட்டதோட நாளையிலேருந்தே உனக்கு நல்ல ஆர்டரும் நல்ல வருமானமும் ஆளும் கருப்பசாமி நாளைக்கு உனக்கு அமைச்சு தரேன். அதே மாதிரி பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சுறேன். நான் கருப்பை கூடவே வந்துடுறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிருப்பான். அதுக்கு தான் சொல்லிட்டேன், இந்த மாதம் அமாவாசைக்கு மேலே உன்னோட தெய்வம் அவனுக்கு தேவைப்படுற மாதிரி கருப்பை மாற்றி அமைப்பேன். கண்டிப்பாக நீ போயிட்டு ஆகணும். அப்போ வந்து அதில் ஒரு வாய்ப்பு கொக்கியை போட்டு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தேன். அமாவாசைக்கு மேலே நீ நாளைக்கு வந்து பார்த்துட்டு போ. வஞ்சிபாளையம் வச்சுப்பா. வஞ்சிபாளையம் எல்லாத்துக்கும் கருப்பசாமி கண்ணு முடிச்சு காக்குற, எனக்கு மட்டும் முடிக்க மாட்டேன். அப்படி தாண்டாமானே? அதனால கருப்பசாமி நம்மளது நான் முதவே உனக்கு கேட்டேன், ஒன்றும் பொறுமையாக இருக்கணும், இல்லாட்டி அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுறாமானே அப்படின்னு. ஆஹா, எனக்கு அதே தான் வேணும். வர முடியுமா? அப்போ பொறுமையாக இருக்கணும்லடமானே. பொறுமைன்னு அதுக்குன்னு கடலை தாண்டி போயிட்டு நான் என்ன பண்ணுறது? நான் ஆகாதது இது கிடைக்காதுன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் எனக்கு அதுதான் வேணும். அப்படிங்கும்போது மகனுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது என் மகன். அப்படிங்கிறதுனால சரி என் மகனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து பிடிச்சிருக்கேன். ஆகாதுன்னா அன்னைக்கே கனி வீசிட்டு போயிட்டு ஓடிடுறமானே அப்படின்னு உனக்கு சொல்லிக்கிறதுக்கு காரணம் இதில் பொறுமை அப்படின்னு. அதனால கருப்பசாமி அதுக்கு சீக்கிரமாகவே உனக்கு உன் கண்ணுக்கு காட்டுவேன். சரியா? இதில் பொறுமையாக கருப்பசாமி எனக்கு வழிவிடு அப்படின்னு சொல்லி ஒரு 18 டைம் மட்டும் எனக்கு சுற்றிட்டு போ. நீ கேட்டதோடு அதுக்கு வழி உனக்கு ஒரு வழி சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுக்குறப்போ. அதே மாதிரி உனக்கு நோய் நொடி இல்லாமல் அமைச்சு தரேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்குழி எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறப்போ. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஒரு சின்னதாக கம்பெனி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கான். கம்பெனி நடத்துறதுல பெரும் பிரச்சனை. நீ உட்காருப்பா, கணவருக்கு தான் பார்க்கணும் உனக்கு. அப்படி தானே? நீ உட்காரு கூப்பிட்ற. நமக்கு தொழிலும் நல்லா நடக்கணும், கடனையும் கட்டணும். அப்படித்தானே? அதனால கருப்பசாமி வாங்கின வாக்கட்டவெல்லாம் நியாயமாக நடந்துக்கணும். அப்போ நடந்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல வருமானம் கொடுக்கணும். அதனால கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன். எனக்கு கொண்டாந்து பொங்கலுக்கு வைக்கணும். உன் மனைவி கூட்டிகிட்டு வர முடியுமா? அதனால கருப்பசாமி நாளைக்கு வந்து வைக்கணும்ப்பா. வச்சலாம்ல? எனக்கு சக்கரை பொங்கல், எனக்கு மாலை பாட்டில் சொருட்டு வாங்கிட்டு வா. உனக்கு நாளையிலேருந்தே உனக்கு நல்லா தொழில் அமைச்சு கொடுத்துறேன், ஆளுகளும் அமைச்சு கொடுத்துறேன். நீ எதிர்பார்த்ததோட கருப்பசாமி அடுத்த வர்ற ஆடி வர்றதுக்குள்ள பகுதி பேர்த்துக்கு நீ நியாயமாக நடந்துக்கிற மாதிரி எனக்கு பொருளாதாரம் உனக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி கார்த்திகை முடியறதுக்குள்ள 3/4 கடன் ஒழிச்சிடலாம். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதனால கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறேன், வருமானத்தை கொடுத்துறேன், கடனையை கட்டி யார் யாருக்கிட்ட வாங்கி இருக்கிறோமோ நியாயமாக நடந்துக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமாப்பா? நான் அமைச்சு தருவேன். இதை பாங்கா வச்சுக்க. நீ 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். உனக்கு குழப்பத்தை சரி பண்ணிடுறேன். நம்ம கடனை கட்டி நியாயமாக நடந்துக்க முடியுமா? உன்னோட எதிர்பார்ப்பு தானே. ஒரு ஆடி மாதம் வர்றதுக்குள்ள பகுதி கடனை நான் கட்டி தரேன்டாமானே. நீ ஏன் பயப்படுற? உனக்கு ஆள் அமைச்சு கொடுத்து ஆர்டரும் கொடுத்து
நல்ல கை நிறைய வருமான வரமா உருவாக்கி தரேன். அப்போ கட்டிடலாம்ல, நான் அமைச்சு தந்துடுறேன். அதுக்கு தான் உனக்கு லேட்டே பண்ண வேண்டாம்னு நாளையிலேருந்து உனக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். நாளைக்கு சக்கரை பொங்கல் மாலை பாட்டில் மட்டும் வை. வர சனிக்கிழமையிலேருந்து உனக்கு நல்லா இருக்கும். கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால கருப்பசாமி லேண்ட் எனக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்து நம்மளும் எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். ஆனால் முன்னேற்ற எங்கள் அண்ணுக்கு சிக்கல. அதனால நான் கருப்பசாமி உனக்கு லேண்டை சீக்கிரமாக விற்று கொடுத்துறேன்ப்பா. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண் வேணும். கொண்டாந்து கொடுப்பியா? எப்போ கொடுப்பேன்? சரி, எப்போ நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல உனக்கு எங்கே தோணுதோ அங்கே புழிஞ்சு விட்டுரு. அங்கிருந்து எடுத்து ஒரு கருப்பு துணியில் கட்டி எடுத்து கொண்டுட்டு வா. நம்ம எதிர்பார்த்தது போலயே உனக்கு நல்லபடியாக கருப்பை நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி விற்று கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு தருவா. நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். இதை புழிஞ்சு மண் அள்ளிட்டு வா. தடங்கள் இல்லாமல் உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். நாளைக்கு என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு இதை கொண்டு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடணும். கருப்பை நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி தூத்துக்குடி வச்சுப்பா. தூத்துக்குடி அதனால கருப்பசாமி எனக்கு சுமூகமாக முடிச்சு கொடுக்கணும்ப்பா. அப்படி தாண்டாமான எல்லாரும் அண்ணன் தம்பிங்க சந்தோஷமரியமாக ஒற்றுமையாக இருக்கணும். அதே மாதிரி சுமூகமாக எனக்கு முடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக சுமூகமாக முடிச்சு கொடுத்துறேன். யாருமே குறுக்கு விழா ஓட்டாமல் உனக்கு சுமூகமாக முடிச்சு நான் கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா? அதை நான் அப்புறமா சொல்கிறேன். நீ போய் காலில் விழுந்துட்டு வா. அதையும் நான் போய் பார்ப்பேன்ல. சரிப்பா, உனக்கு சுமூகமாக முடிச்சு கொடுத்து நான் கருப்பசாமி எல்லா சகோதரனுங்களும் ஒன்று முன்னா இருக்கணும். கருப்பன் கண்டிப்பாக சந்தோஷமாக உனக்கு வச்சிடறேன். ஆனால் உள்ளுக்குள்ளேயே வேலை நடக்குது. அது எது நடந்தாலும் கருப்பை நான் பார்த்துக்கிறேன். இதை சுமூகம் அதைத்தான் நான் சொன்னேன். உள்ளுக்குள்ளேயே வேலைப்பாடு நடக்குது. அதில் எந்த வழியில் போனாலும் அந்த எங்கிட்ட நடக்காது. என் கால் தூசிக்கு சம அதெல்லாம் கெட்டதுன்னு போனால் கருப்பை நெஞ்சு மேலே பிரித்து விடுவேன். அதனால் உனக்கு சுமூகமாக எல்லாரும் ஒன்றா இருக்க வச்சிடறேன். அதே மாதிரி பணத்தை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஏமாந்து கையெழுத்தாகாமல் வேற கிடக்குது. அப்படி தானே? அதையும் கருப்பசாமி உனக்கு சிக்கல் இல்லாமல் உனக்கு கையெழுத்தாக்கி கொடுத்தா போதுமா? அதில் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன்ப்பா. இந்த வேலையை அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் நீ அமாவாசைக்கு வா. அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே இதை சுமூகமாக முடிச்சிருவோம். இந்த அமாவாசையிலேருந்து அடுத்த அமாவாசைக்குள்ள. யாருக்கு? எனக்கு ஒரு உருவம் தெரியுது, ஒரு பூச்சி மாதிரி தெரியுது, வண்டு மாதிரி யாரோ பக்கத்துல வந்து போறாங்க. அதுக்கு தான் உள்ளுக்குள்ளேயே வேலை நடக்குது நம்மன. அதனால நான் நம்ம தண்டனை கொடுத்துடலான்னு பார்த்தோம். நீ எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு உன்னோட ஆசை. அப்படி அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு உண்டான மாற்றம் ஏற்பாடு பண்ணிடுறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு 2 நாளைக்கு தேய்ச்சி குழி. அது எந்த கெட்டது உன்னோட இடத்துக்கு வராது. அப்படி அமைச்சா போதும்ல. கூடயே வரப்போ